ஊக்கமளிக்கும் வார்த்தை ஒருவரின் வாழ்க்கையில் இறைவனின் ஆசீர்வாதமாக மாறலாம். இறை வார்த்தை: நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடையச் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிந்தனை: இறைவன் நம்மை நம்பிக்கையோடு வாழ்வதற்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களாகவும் அழைக்கிறார். நம் வார்த்தைகள் ஒருவரின் மனதை ஆறுதல் படுத்தவும், நம் புன்னகை ஒருவரின் துயரத்தை போக்கவும், நம் அன்பு ஒருவரின் வாழ்க்கையிலே புது நம்பிக்கையை விதைக்கவும் காரணமாகலாம். இன்று நாம் சந்திக்கும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் மனிதர்களாக இருந்து கிறிஸ்துவின் அன்பை நம் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துவோம். செபம். அன்பு நிறைந்த தந்தையே, இந்த புதிய விடியலை எனக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய நாளில் என் இதயத்தை உமது அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பியருளும். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஆறுதலாகவும், நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிறருக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்க அருள் புரியும். சோர்வுற்றவர்களை ஊக்கப்படுத்தவும், துயரப்படுகிறவர்களை ஆறுதல் படுத்தவும், உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவும் நல்ல குணங்களை எனக்கு கற்றுத்தாரும். என் குடும்பத்தையும் நண்பர்களையும் உமது கரங்களால் காத்து ஆரோக்கியம், சமாதானம், மகிழ்ச்சி ஆகியவற்றால் அவர்களை ஆசீர்வதியும். இன்றைய நாள் முழுவதும் உமது பரிசுத்த ஆவி என்னை வழிநடத்தி உமது அன்பின் சாட்சியாக வாழ வரம் தாரும். ஆமென்.